தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/2/2016 செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை 6:12 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முகூர்த்தம் வைப்பதற்கான விதிமுறைகளில் சில முன்னாலேயே உங்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முகூர்த்தம் வைக்கிற பொழுது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, தை, பங்குனி இந்த மாதங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். யோகமான மாதம். ஆனால் இப்பொழுதெல்லாம் மாசியிலும் வைக்கிறார்கள் முகூர்த்தம். மாசி மகிழ்ந்த மாதம் என்பார்கள். பொதுவா புரட்டாசி, மாசி இது போன்ற சில மாதங்கள், ஆடி இந்த மாதத்திலே எல்லாம் தெய்வ வழிபாடுகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டது. மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லி கண்ணன் சொன்னதாக பகவத்கீதையில் இருப்பதாக சொல்வார்கள். இந்த மாதங்களிலே எல்லாம் நாம் முழுமையாக இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமாம். ஆடியிலே படைப்பு என்று வைப்பார்கள். நம்முடைய முன்னோர்களுக்கு அதிக பலன் கொடுக்கக்கூடிய நாள் ஆடி மாதத்திலே தான். ஆடி வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமையிலே நல்ல நாள் பார்த்து சித்தயோகம் பார்த்து படைப்பு நடத்துவார்கள். அந்த படைப்பிலே அந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து மனித தெய்வங்களை நாம் வணங்கலாம். அறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் படமாக காட்சி தருகிற நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதங்களில் அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறோம். முன்னோர்களுடைய புகழுக்கு நாம் பாத்திரமாகிறோம். இவர்கள்தான் எங்கள் முன்னோர்கள், இவர்களெல்லாம் இப்படி நல்ல நிலையில் வாழ்ந்தவர்கள், இவர்கள் புகழ்மிக்கவர்கள் சொல்றோம். அப்படி பங்கெடுத்துக் கொள்கின்ற பொழுது அவர்களுடைய பாவங்களிலும் நமக்கு பங்கு வரும், புண்ணியத்திலும் பங்கு வரும். அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அந்த 3 மாதங்களும் அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீத மாதங்களிலே திருமணங்கள் நாம் செய்யலாம். அடுத்து திருமணம் நடத்துவதற்கு முகூர்த்தம் வைக்க தேர்ந்தெடுக்க வேண்டியது வளர்பிறையில் தான் வைக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. இருந்தாலும் 5 நாட்கள் தேய்பிரையாக வந்தாலும் கூட பஞ்சமி திதி வரை 5 நாட்கள் வளர்பிறையாகவே கருதி சில பேர் வைப்பதும் உண்டு. தவிர்க்க முடியவில்லை, வெளிநாடு செல்கிறோம், அங்கே செல்கிறோம், இங்கே செல்கிறோம் என்று சொல்லி தேய்பிரையிலும் சிலர் முகூர்த்தம் வைக்கிறார்கள். இருந்தாலும் வளர்பிறையில் வைப்பது உத்தமம். அதற்கு அடுத்து யோக நட்சத்திரம், யோகமான திதி, யோகமான லக்கினம் இருக்க வேண்டும். அந்த தாலி கட்டுற நேரம் இருக்கே, அது ஒரு அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று இல்லாட்டி ஒன்று நெகட்டிவா சொல்லிடுவாங்க வந்து உட்கார்ந்து இருக்க வாழ்த்த வந்த மக்கள். ஆகையினாலேதான் தாலி கட்டிக்கிற பொழுது கெட்டி மேளம் கொட்டி விடுகிறோம். கெட்டி மேளம் கொட்டினா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தம்பதி இருக்காதுக்கு கேட்காது. ஒண்ணு. 2வது, அந்த தாலி கட்டுற நேரத்தில் எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்துருவாங்க, ஒரு இனிப்பு பொருள். அதை சாப்பிடுறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இனிக்குது அப்படிம்பாங்க. எல்லோருடைய உச்சரிப்பும் ஒரு திருமண வீட்டிலே 1000 பேர் வந்திருந்தா 1000 பேர் நல்லா இருக்கு மிட்டாய், இனிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பாதி பேராவது சொல்வது இந்த தம்பதியர்களுக்கு இல்லறம் இனிப்பாக இருக்கும். ஆகையினாலேதான் நாம செய்கிற போது நல்ல லக்கினம் இருக்கணும், நல்ல யோகமான நட்சத்திரம், யோக திதி இருக்கணும். அதுக்கு பிறகு அக்கினி நட்சத்திர காலமாக இருக்கக்கூடாது. அக்கினி நட்சத்திரத்தில் எதுவும் செய்யக்கூடாது. இறைவனுக்கு உகந்த விழாக்கள் நடக்கிற நாளாகவும் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்து திருமணம் நாள் நம்ம குறிக்கிற பொழுது அது மணமகனுக்கோ மணமகளுக்கோ சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடாது. சந்திராஷ்டமமாக இருந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும். அதற்கு அடுத்து மணமகளுக்கு மாதவிலக்கு நாளாக இருக்கக்கூடாது. மாதவிலக்கு நாளாக இருந்தால் அவர்கள் மனையில ஏற முடியாது, தெய்வங்களை வழிபாடு செய்ய முடியாது, அக்கினிக்கு முன்னாலே இருக்கக்கூடாது. ஆகையினாலே அந்த நாளும் மாதவிலக்கு நாளாக இல்லாததாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இத்தனையும் பார்த்து ஒரு முகூர்த்தம் வைத்து நல்ல நேரம் பார்த்து வைக்கின்ற பொழுது அதற்கு பின்னாலே சாந்தி முகூர்த்தமும் ஒரு நல்ல நேரம் பார்த்து வைத்தால் அவருடைய இல்லறம் நல்லறமாக அமையும். அன்பு மேலோங்கும், பண்பும் மேலோங்கும். அவர்கள் அந்த விவாகம் நல்ல விவகாரம் இல்லாமல், விவாகரத்தும் இல்லாமல் நல்ல முறையில் செயல்பட்டு அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். குத்து விளக்கோ ஒளிபெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், ஒத்துப்போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும் என்று சுரதா எழுதியிருப்பார். அப்படி ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகும் தன்மை, விட்டுக் கொடுத்து போகிற தன்மையெல்லாம் நாம் குறிக்கிற அந்த நல்ல நாளினுடைய கைவசம் இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வீடு கட்டும் முயற்சிக்கு வித்திடும் நாள். விரயத்திற்கேற்ற வரவு வந்து சேரும். உடன்பிறப்புகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்ட விரியும் நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும்.
விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மிதுனராசி நேயர்களே, பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். செய்தொழிலில் திடீர் மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும் நாள். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். குணத்தோடு நடந்து கொண்டு பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிம்மராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கம் இருக்கிறது. மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னத நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உதிரி வருமானங்களும் குழந்தைகள் வெளியில் வந்து சேரலாம். துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். முன் யோசனையுடன் செயல்பட்டால்தான் முன்னேற்றம் கிடைக்கும். முட்டுக்கட்டைகள் அதிகரிக்கும். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வருமானம் இருமடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். சொந்த காலில் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக ஒரு சிலர் உத்தியோகத்திலிருந்து விலகி சுயதொழில் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அன்றாட பணி நன்றாக செய்து முடிப்பீர்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. பயணங்களாலும் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் இருப்பவர்களால் உதவிகள் கிடைத்து மகிழும் நாள். பாராட்டு மழையில் நனைவீர்கள். பணிமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். மாமன் வைத்திருந்த வழியில் மங்கள தகவல் ஒன்று வந்து சேரலாம். கும்பராசி நேயர்களே, மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும் நாள். தீட்டிய திட்டங்களில் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மக்கள் செல்வங்களால் உதிரி வருமானங்கள் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழிலை வளப்படுத்துவர். வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்ற கவலை மேலோங்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் குகனை வழிபட்டால் குறைகள் அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.